நாங்க வந்து லாஸ்டா டிஸ்கஸ் நானும் இவனும் பண்ணிருப்போம். இப்ப இவரும் வந்து இணைஞ்சிருக்காரு. ஏய் என்ன பாப்பா ப்ளீஸ், நாங்க ஒரு ஃப்ளோ போகும்போதே டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். தேங்க்ஸ்டா. நான் தான் அப்படியே ஐயோ லேப்டாப் போச்சு. சரி கர்த்தரே காப்பாத்துங்க. அதாங்க ஊர் திருவிழானா வந்து நம்ம பொதுவா வந்து அதான் ஸ்கிப் பண்றோம். ஆனா வந்து அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறதையும் அண்ட் அந்த பொதுவா நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம்பா. நம்ம தான் இளைஞர்கள் பட்டாலும் தான் அங்க முன்னிறுத்தோம். ஆனா சில இளைஞர்களே ஸ்கிப் பண்ணி சுத்தின இருக்கிறாங்க. அதுங்க எந்த மாதிரியான இளைஞர்கள்? அது ஒரு மாதிரி எதுக்கு நம்ம போய்கிட்டு அது வேற ஒரு மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் மீட் பண்ணி So actually basically I have a claustrophobia அப்படின்னா அவனா நினைச்சுக்கிறான் கிரௌட பார்த்தா இல்ல ரொம்ப அதிகமா இருக்கிற இடத்த பார்த்தா லைக் கொச்சன்னு இருக்கிற இடத்த பார்த்தா எனக்கு ரொம்ப பயம், இன்செக்யூரிட்டி இதெல்லாம் வரும். திருவிழாக்கள் எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ உங்க குடும்பத்தினர்கள் பாதி பேர் வந்து வெளியூர்ல வேலை செய்யறதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல இருந்து வேலை செய்யறதா இருக்கட்டும், அதாவது ஒரு சுற்றுச்சூழலை நம்மளே உருவாக்கி நம்ம அன்பை பகிர்ந்துக்கிறது தான் திருவிழா. பேசிக்கா சொன்னா திருவிழான்றது வருஷத்துக்கு ஒரு 4 நாள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கான இவ்வளவு அழகா சொன்னா பத்தியா. இட் இஸ் அ மொமெண்ட், யூ ஹேவ் டு ஃபீல் இட், யூ ஹேவ் டு என்ஜாய் இட். நீங்க வந்து அது வந்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா தரும். அது நீ செத்து போனாலும் இவர் சொல்றாரு, நீங்க செத்து போனாலும் அது வந்து ஒரு மெமரிஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் மூமெண்ட். செகண்ட் வந்து நம்ம ஊர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஊர் திருவிழாவில் மட்டும் தான் தெரியும். மத்தபடி அது வந்து இவங்க எல்லாம் நம்ம ஊரா அப்படிங்கிறதே தெரியாது. தேர்ட் வந்து முக்கியமான விஷயம் எல்லாருமே போட்டிருப்பாங்க, டே மாமா நீ எங்கடா இங்க. காலைல தானே வந்துச்சு இந்த ஆடி மாசம்ன்றதுனால ஒரு ஏரியாக்களையும் ஒரு ஊர்களையும் நிறைய திருவிழாக்கள் இப்போ நிறைய காணப்படுகிறது. அதனால நீங்க மக்கள் தயவு செஞ்சு போய் அதை போய் என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து உங்க ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து நான் என்ஜாய் பண்ணுவேன். இவன மாதிரியான பீப்புளுக்கு தான் இந்த வீடியோ அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டு ஒரு பீப்புளே வெச்சினே பேசுறான். அதுதான் அவனே பேசுறான். அதுதான் இந்த வீடியோவோட பியூட்டின்னு சொல்லலாம். that is the beauty of the nature. அது ஒரு நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம சொல்லல, இப்போ ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட், ஏரியா ஃப்ரெண்ட், நம்ம பார்க்காத பல பேர், நம்ம நம்ம ஸ்கூல்ல நம்ம பிடிச்ச டீச்சர்லாம் இருப்பாங்க, அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ரேண்டமா யாராச்சும் ஒரு பார்த்து ஜாலியா பேசிட்டு இருப்போம். நம்ம ஊரும் தெரியும், எங்க இருக்கான்னு தெரியாது, ஊர் திருவிழால கண்டுபிடிப்போம். நம்ம ஊர்னே தெரியாது. அப்பதான் நம்மளுக்கு ஓகே என்ன பண்ணுவாங்க, நம்ம போற ரைட்லயே வந்து உட்காருவானுங்க. ஏய் எப்பறா நீங்க அதெல்லாம் ஒரு அப்படியே பாருங்க, அப்படியே சொல்லும் போதே அப்படி எனர்ஜி அப்படியே பறக்குது. அதுக்கப்புறம் பார்த்தனா இந்த கொஞ்சம் அந்த கண்ணு கூலிங்கா காலையில நான் ஒர்க்குக்கு போனேன்ல, நேற்று ஈவினிங் போனா கிரவுண்ட்ல பாத்துட்டு போயினே இருக்கேன். எங்க ஊர்லதான் இருக்கிறீங்களா? இது மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். இல்ல நான் வந்து படிக்கிறதுக்கு வெளியூருக்கு போனதுனால எனக்கு தெரியாம போலாம். இது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு தூக்குறான். நான் வந்து படிக்கிறதுக்காக வெளியே போனேன். அந்த ஒரே நிமிஷம் படிக்கிறதுக்கு வெளியூர் போறதுனால 3 வருஷம் தானே ஆகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா? ஒண்ணும் பண்ணல. நான் 3 வருஷமா வெளியூர்ல இருக்கேன். அதனால ஊர் திருவிழாக்கு போக முடியும். நான் வந்து வண்டிக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேங்க. 100 ரூபாய்க்கு அது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்டா இருக்கும். எவ்வளவு பீப்புள்ஸ் இருக்காங்க, எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க, அது ரசிக்கிறதே ஒரு ஜாலியா இருக்கும். ஒரு இன்னொரு கைண்ட் ஆஃப் குரூப் வந்து நம்ம வைப்புக்கு செட் ஆயிடுவாங்க. நம்ம ஏதாச்சும் பண்ண வச்சுக்க அவருக்கு டக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஜாலியா டிராகன் தெரியும்ல, டிராகன் தெரியாம இருக்குமா? இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் ஒரு டீம், இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் டீம். எக்ஸ்பிளைன் பண்ணுடா. இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் டீம், இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் டீம். ரெண்டு பேரும் இந்த பக்கம் போட்டி வச்சுப்பாங்க. நம்ம இந்த பக்கம் கைட்டே இருப்போம். ஏனோட இவனுக்கு பீன் யார் அதிகமா கத்தறதா போட்டி. இதுல வந்து லாப சம்பாதிக்கிறது வந்து அந்த ரைட் போட்டவர். ரெண்டு பேரும் கத்தறத பார்த்துட்டு கூட்டம் எல்லாம் மறுநாள் நம்மளுக்கு தொண்டையே இருக்காது. அது நம்ம வந்து சொல்றது வந்து அவ்வளவு இதுவா இருக்காது. பட் நம்ம ஃபீல் பண்ணும்போது அதை புரியும் நினைக்கிறேன். வேலூருக்கு போனோம் ஒரு தடவை. என்ன பண்ண அதே ரைடு தான் போயிருந்தோம். அது வந்து நம்ம இங்க இருக்கிறதோட ரொம்ப ஃபாஸ்டா பண்றது. என்ன பண்ற தெரியாதனமா கத்தல திடீர்னு ஹைட்ல போறோம்டா, போல்ட் எல்லாம் கைடிச்சா பண்றது. இது மாதிரி எண்ணங்கள் அப்போ ஒரு அக்கா வேற எதிர்வாங்க, நம்ம ராட்டு போ உச்சில நிக்க வச்சுருவாங்க. ஆனா இப்ப கை நீங்க அநேகன் படத்தோட நானும் நினைச்சேன், வாவ் வாட் ஐடியா. லிசல் படம் விஜய் அப்பெல்லாம் இத்தனை பறந்து போ. பட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸை நம்ம ரீக்ரியேட் பண்ணணும்னு ஆசை. அந்த காலத்துல வந்து
இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர் அப்படி அது பேர் என்னடா சரி புஷ்ப பல்லக்குன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து ஆர்டிஸ்ட் அப்படிதான் எனக்கு தெரியல எனக்கு தெரியாது முட்டு குடுக்குறான் ஆனா தெரியல அதாவது அதுல வந்து ஒரு வந்து இப்ப அப்படி பாக்குறேன் பேசிட்டு இருந்தால வீடியோ அதோட அப்படி பாக்குறேன் அவன் ஒரு பொண்ணு பத்தி பேசினான் நான் உங்களுக்கு இப்ப சாமியை அப்புறம் பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு வேற சொல்றேன். சாமி இப்ப பொதுவா இந்த மாதிரியான திருவிழா வரும்போது வந்து கரகாட்டம் கீர்த்தி சுரேஷ் பாடி இருப்பா கன்றாவியா இருக்கும். ஓகே ஓகே. இப்ப வந்து இப்ப சாமியை வந்து கழிச்சிருவோம். ஐ மீன் சாமியை கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம். திருவிழால என்னெல்லாம் நடக்கும் பொதுவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எல்லாரும் இளைஞர்களின் ஃபேவரட் ட்ரம்ஸ் பொதுவா கிழிக்கிறாங்க. அது மெயினா இன்னொரு கேட்டகரி என்ன தெரியுமா, எங்கேயாச்சும் சண்டை நடந்தா போய் வேடி பாக்குது. சும்மா அது ஒரு மெயினா எது நம்ம உண்மையா நடக்கும். புஷ்பக்கு முன்னாடி அந்த இது ஆசிரவாசினா பாருங்க இருந்து அதான் சூப்பரா இருக்கும். ட்ரம்ஸ் ஆடாதவங்க கூட இதுக்கு வந்து ஆடுவோம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த அம்மன் கோயில் தேவை வரும்போது பம்ப் அடிப்பாங்க பாரு, ஜாலியா அது என்ன போடுவோம். நம்மளுக்கு அடிய தள்ளினாலும் அண்ணா ஒரு 2 நிமிஷம் நான் கருத்து மாடினு சொல்லிட்டு நீ அது பண்ணுவ. அப்படி வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து சாமி வரத்துக்கும் கோயிலா கொடுத்துருவோம். நம்ம இருக்க எல்லா பவரையும் காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா மைக்கு நம்ம ஓகே யார் பேர் சொல்லி கத்தலாம். ஆமாடா சில அந்த ஸ்லாங்ல முடியணும். யா அப்படி முடியணும். கதிர் ஆமையா கதிர நல்லா இருக்கும் ஜாலியா. இது மாதிரி பயங்கரமான திங்ஸ் எல்லாம் நடக்கும் நண்பர்களே. அதெல்லாம் என்ஜாய் பண்ணும். இப்போ பொதுவாக அப்ராட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி வைப்பாங்க. வெட்டிங் பார்ட்டி, நைட் ஸ்டே பார்ட்டி, சம்திங் நிறைய பார்ட்டி வைப்பாங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். பட் நம்ம ஊர் சைட்லயும் அதுக்கான ஒரு கல்ச்சுரலா நமக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மாசம் அமாவாசை பௌர்ணமி, இப்போ கிருத்திகை, அது மாதிரி நிறைய இருக்கு. இதுலயும் இப்ப நீ சொல்றதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னா வந்து இப்போ பொதுவா பார்ட்டி எதுக்கு? என்ன பொறுத்தவரைக்கும் என்ஜாய் பண்றதுதான். என்ஜாய் பண்றதுக்கு. அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து பொதுவா எல்லா பீப்புளும் ஒன்னா இருந்து ஒரு அதான் எல்லாம் ஒன்னா வந்தாலே என்ஜாயும் இருக்கும். ஒரு கண்ட்ரில ஒரு கல்ச்சரல் அங்க கல்ச்சர் மாறும். அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. பேசிக் ஒரு நீங்க சொன்ன மாதிரி யுனைட்டி ஹியூமன் ஒன்னா இருக்கிறதுக்கு தான் அந்த பார்ட்டிஸ், அந்த கார்னிவல்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ ஈவன் ஒரு மேரேஜ் வந்து சிம்பிளா முடிச்சிடலாம் அப்படின்னா கூட இல்லை, எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு, தூரத்து சொந்தமா இருந்தாலும் சரி, ஒன்று விட்டு சித்தப்பாவா இருந்தாலும் சரி, கூப்பிட்டு வச்சு சோறு போட்டு இதா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இதுதான் ஒரு ஹியூமனிட்டி இருக்கிற ஒரு கோர் ஸ்ட்ரென்த். கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவா கல்யாண வீட்டுல டான்ஸ் ஆடுறதோ இல்ல கல்யாண வீட்டுல வேலை செய்யறதோ, எங்கேயாவது கோவில்ல போயிட்டு ஏதாவது விசேஷம்னா வந்து பசங்க ஒரு 10 மணி வரைக்குமோ இல்ல நைட்ல வந்து அதான் சொல்றது இல்லடா சொல்ல வரண்டா. அதுதான் நம்ம இருப்போம். இப்ப இது மாதிரியான திங் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கதான் வந்து நான் கண்கூடா பாக்குறேன். இப்ப என் வயசுல நான் சின்ன பையனா இருக்கும்போது வந்து நைட்டு போய் ஆட்டம் பார்ப்பேன். நைட்டு ஒரு 4-5 மணி வரைக்கும் பார்ப்பேன். இப்ப தூக்கம் வர வரைக்கும் பார்ப்பேன்னு வச்சுக்கீங்களா. அந்த அளவுக்கு அதுல இன்வால்வ்மெண்டா இருப்பேன். புரியுதா? இப்ப நைட்டு இப்ப புஷ்ப பல்லாக்கு எடுக்கிறாங்கன்னா புஷ்ப பல்லாக்கு கூடவே போவேன். அவங்க வந்து வர பீப்புள்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவேன், கூட சேர்ந்து கை பிடிப்பேன். ஐ மீன் இழுத்துட்டு போறதுக்கு டே கூட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து புஷ்ப பல்லாக்கு இழுத்துட்டு போவேன். அண்ட் சாப்பாடு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுவும் சாப்பிடுவோம். இப்போ இது மாதிரியான சோஷியல் திங்லாம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். வந்து எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை தான் இன்ட்ரோவர்ட்டுங்கிறாங்க. என்ன பிரச்சனை? இன்ட்ரோவர்ட்டுக்கு என்ன பிரச்சனைனா பொதுவாக பேசுறது. நானே இன்ட்ரோவர்ட் தான். ஆனால் வந்து இது மாதிரியான விஷயத்துல வந்து ஆம்பிவர்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்ட்ரேஞ்சர் கூட வைக்கிறதுக்கோ இல்லை வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பயப்படாம ஃபேஸ் பண்றதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இது மாதிரியான விஷயத்துல வந்து நம்ம இப்போ ஒரு கல்யாணம் வீணா போய் டான்ஸ் ஆடணும், கூச்சப்படக்கூடாது. அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு ஊர் திருவிழானா கூட சேர்ந்து தேர் இழுக்கணும், டான்ஸ் ஆடணும். சண்டைக்கெல்லாம் போகணும்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் இருந்தாதான் வந்து ஒரு ஒரு இந்த இது சொல்லுவாங்கல்ல, ஒரு கல்யாண வீடுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி மிக்சடாவே இருக்கணும். ஒரு பக்கம் அழுதுன்னு இருப்பாங்க, ஒரு பக்கம் சண்டை போட்டுருப்பாங்க, ஒரு பக்கம் சிச்சுன்னு இருப்பாங்க. மந்த் ஸ்டார்டிங்லேயே எங்க ஊர்ல வச்சுட்டாங்க. இப்போ இந்த வாட்டி வந்து ட்ரம்ஸ் கூட போயிட்டு இருக்கேன், யாருமே டான்ஸ் ஆடல. என்னடா அது நம்ம ஊரா? இது நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு இருங்க, போலீஸ்கார் வந்து கொம்பு வச்சு நிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறவங்க அடிப்பேன்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டான்ஸ் ஆடணும், குடிக்காதீங்க நண்பர்களே. டான்ஸ் ஆடணும், குடிச்சாலும் ஓரமா நின்றுங்க நண்பர்களே. நீங்க குடிச்சதால எங்களை மாதிரி இளைஞர்கள் தான் பாதிப்பு. ஆட முடியல. புஷ்ப பல்லாக்கு எடுத்துட்டு எங்கேயோ வராங்க, 10 ஈவெண்ட்ஸ் முன்னாடி நடத்திக்கிட்டே போறாங்க. ட்ரம்
ட்ரம்ஸ் அடிச்சிட்டு நீ போறாங்க, சொல்றது வந்து இப்ப 10 கரகாட்டம் ஆடிட்டு போறாங்க. அந்த கேரளால இருந்து இது பண்ணுவாங்கல்ல அது வச்சிருக்காங்க, கேரளா ட்ரம்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் வேற என்ன இருந்தது, தெரியல. நிறைய தாரத்தப்பட்டை இருந்துச்சு. நிறைய தாரத்தப்பட்டை நிறைய வச்சிருந்தாங்க. ஆனா எதுக்குமே டான்ஸ் ஆட முடியல. வந்து ஆனா கூட போறோம். ஆனா போன வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் ஃபுல்லா இருந்தேன். போன வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. ஆமா. இந்த வருஷம் என்ன தெரியல, நான் இல்ல நீங்க போட்டா இது வந்து அதான் அந்த குடிச்சிட்டு பண்றவங்க பண்ற விஷயத்தினாலதான் இப்படி பண்றாங்க. எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் அந்த வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது ஒரு என்ஜாயபிளான திங் வந்து இல்லன்னும் போது வந்து அதை வந்து ஏன்னா நம்ம வீட்டுல இருந்தாலும் நம்ம கம்முனி தான் இருக்க போறோம். அங்க போனா கம்முனே அது நம்ம அம்மா கிரவுண்ட் ஒரு 4 சுத்துட்டு வாக்கிங் போயிட்டு போறேன். நான் வந்து எவ்வளவு ஏத்திசம் பேசுறேன்னு உங்களுக்கே தெரியும். பட் நானே எவ்வளவு மிஸ் பண்றேன் அப்படிங்கறதையும் சொல்றேன். எனக்கு பயமா இருக்குது. என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாப்போமா பாக்காதான்னு தெரியல. யாரும் வந்து சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. பொதுவா எனக்கே பேசாம நம்ம என்ன பண்ண வீடியோ எடுத்து காட்டணும் போல. இப்படிதான்டா மௌனி டான்ஸ் ஆடணும், இப்படிதான்டா ஊர் திருவிழா நடத்தணும்னு ஒரு ப்ரோமோ பண்ணி வீடியோ தான் போட்டு காட்டணும். இப்போ ரோட்ல இறங்கி டான்ஸ் ஆனா பொறுக்கி பயணிடுவாங்க. அதுவும் ஒரு இந்த டெத் வீட்ல எல்லாம் இந்த ரோட்ல தான் பொறுக்கி பயணிவானுங்க. அதுவே இந்த திருவிழா டைம்ல ஆனாலும் ஒரு சில பேர் தான் பொறுக்கி பயணிவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ஜாய் பண்ணி ஜாலியா ஆடுறானுங்களா, ஜாலியா ஆடுறா அப்படிதான் சொல்லுவாங்க. வந்து சில பேருக்கு புரியும்டா. சில பேர் ரோட்ல ஆனா பொறுக்கி பையன். சின்ன வயசுல நானும் என்ன ரோட்ல ஜாலியா இருக்காங்கன்னு கட்சியில் நானே அந்த டைம்ல தான் இருக்கேன். ஜாலியா ஆடுறேன். நீ என்ன கீழே சாணி இருக்காங்க கூட பார்க்க மாட்டேங்க. மிர்ச்சி நாடு அதுதான். இது வந்து இப்ப நம்ம ஃப்ரெண்டு ஆகாஷ் ஒருத்தர் இருந்தாரு, போன வீடியோல பேசிட்டு அவன் வேற இருக்கான் அப்படின்னு வேற சொல்லியிருப்போம். அவன் வந்து முதுகுல வந்து கொக்கி போட்டு சாமி, அவன் கொஞ்சம் பத்தி அதிகம் சாமி கும்பிட்டான். அது வந்து அவனை வந்து நான் வந்து மைண்ட் மாத்தலாம் விரும்பல. அவனுடைய இஷ்டம் அது வந்து நான் எதுவும் பண்ணல. அவன் வந்து போட்டிருந்தாங்க, நாங்களும் எங்க மைண்ட் மாத்தில. அவன் கூடவே இருந்து சொன்னான். பட் நாங்க இல்ல இருந்தோம், கூட தான் இருந்தோம். இன்வைட் பண்ணா நாங்க போனோம். என்ன கொஞ்சம் தூரமா இருந்தா நீங்க கீழ என்ன நான் கொஞ்சம் தூரமா இருந்தோம். நாங்க தான் போய் நிகழ்ச்சியை சிறப்பு வச்சது அப்படியே சொல்லலாம். ஆமா, உண்மையில நம்மளால தான் அங்க நிகழ்ச்சி நடந்தது. செம்மையா ஒரு என்ஜாயபிளா நாங்களும் என்ஜாய் பண்ணோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில ஒரு ரீல் இருக்கும், அதோட பாருங்க. அப்போ ஓப்பனா உடச்சி பேசணும்னு வச்சுங்களேன், ஒரு எந்த ஒரு ட்ரக்கோ இல்ல என்ன ஒரு ஆல்கஹாலும் எடுக்காம ஒரு ஹை கிடைக்கும். அந்த ஹை என்னன்னா, அன்னைக்கு இவனை வச்சு பார்த்தேன். லிட்டரலா ஒரு போலீஸ்காரு என்ன இந்த குடிகார இப்படி குடிச்சிட்டு லிட்டரலா ஒரு, ஏன்னா நாங்க போன அம்மா அப்படி நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் நண்பர்களே. பட்டையா போட்டு விட்டு போயிட்டா மூஞ்சி ஃபுல்லா திருநாரு. எனக்கு ஒரே அது எப்படி வாத்தியாரு அப்படின்னு ஆகி போச்சு. நான் என்ன பண்ணேன், நானும் கொஞ்சம் அப்படி திருநெறி இப்படி கையில எடுத்தேன். விஜய் இப்படி கை ஃபுல்லா இருக்கு. முன்னாடி நடந்து போறான், இப்படி பின்னாடி போய் சும்மா அப்படி கை இப்படி தலைகுது. இப்படி போய் இப்படி புஷ்னு போட்டேன். பின்னாடி இந்த போலீஸ்காரு அப்படின்னு அப்படியே இப்படி போட்டு இப்படி கை லாக் பண்ணிட்டாங்க. கை தூக்குது, இப்படி முதுல தொங்கினு பேரு அவன் அப்படியே நந்து கூட்டின்னு போறான். அப்படின்னு ஏர்ல மிதக்குறேன். நான் பாடுறேன், சேவா உப்பு முடிச்சு தூயின் பண்ணு. எங்களுக்கு தான் தெரியாது ஒரு பண்ணு. நாங்க சொல்றதோட சார் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், நான் அப்படிதான் சொல்றேன். அதுவே இன்னொரு பண்ணு என்னன்னா, இவங்க சித்தியோ அத்தியா இருந்தாங்க, கதிர் நான் பொறுக்கி தானே பண்ணுகிறேன். பெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். லிட்டரலா அந்த திருவிழால குடிச்சவங்க கூட ஒரு வாரமா தான் நின்னுதான். நாங்க தான் டான்சர். நீங்க வந்து உங்களுடைய மீ டைம், உங்களுடைய ஃபேமிலி டைம், உங்களுடைய மென்டல் டைமை ஒதுக்குனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பட் நீ உன் லைஃப் ஃபுல்லா இந்த ரூம்லயே ஒதுக்கிட்டியடா. ப்ரோ ஊர் திருவிழா இந்த மாசம் ஒரு ஊர் திருவிழா, எல்லாரும் கலந்துக்குங்க. அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான மோட்டிவ். ஆமா, இது மாதிரியான விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்பவே லைஃப்ல வந்து ரொம்பவே நல்ல விஷயம். பாருங்க, முதல் வெளி அப்பவே காப்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. முதல் வெளியில காப்பு காட்டினாங்கன்னா 2வது வெளி குழுத்துவாங்க, இல்ல 3வது வெளி காப்பு காட்டி 4வது வெளி குழுத்துவாங்க. அது மாதிரி ஃபங்க்ஷன் வந்துனே இருக்கும். வெள்ளிக்கிழமை காப்பு காட்டுவாங்க, வெள்ளிக்கிழமை. இல்ல ஒரு பியூட்டியான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம தமிழ் இதுல வந்து இந்த மாசம் மட்டும் எந்த கல்யாணமும் இருக்காது. ஆனா கோவில்ல ஃபுல்லா இதுவா இருக்கும். இந்த கேலண்டர் இப்படி இது பண்ணிருக்காங்க. மத்த மாசத்துல கல்யாணம் வச்சுக்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த மாசம் வந்து கோயிலுக்கு ஒதுக்கணும். இவங்க கல்யாணம் வச்சா கல்யாணத்துக்கு ஒதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. மொத்தமா கழிச்சு விட்டுரு, மொத்தமா கோயிலுக்கு இந்த மாசம். இப்போ ஆடி மாசம் மேரேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கியா, நெக்ஸ்ட் நீ அந்த 10 months கழிச்சு பார்த்து சித்திரை மாசம் வரும். சித்திரை மாசம் அந்த வெயில், அக்னி வெயில் அதெல்லாம் சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து யூவிரியஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால அந்த மந்த் பண்ணாங்கன்னா சித்திரை மாசம் அந்த தாண்டிப்படி ஏப்ரல் மே மாசம் போயிடும், ஜூன் மாசம். அது ஒரு திங்க. அப்புறம் இன்னொன்னு ஒரு மாசம் பிரிச்சு வச்சாதான் இவங்க கரெக்டா இருப்பாங்க.